எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நீராட்ட பகுதியில 10வது பாட்டு பெரியாழ்வார் எழுதியது பலஸ்ருதி பாடல். பலஸ்ருதி பாடல் தான் கடைசி பாட்டு. இந்த பலஸ்ருதி பாடல்ல என்ன இருக்குன்னா, முதல்ல வந்து இந்த இந்த பாட்டுக்கு சொந்தக்காரர் யாரோ அவரை பத்தி இருக்கும் முதல்ல. அடுத்தது இந்த பாடலை இந்த பாட்டை வந்து யார் சொல்றான்றது வருதோ அவள் இருக்கும். அதுக்கு அடுத்தது அவ ஊர், அந்த ஊரோட பெருமை இருக்கும். அதுக்கு அடுத்தது அதனால நமக்கு விளையிற நலன் இருக்கும். இது 4 லைனா இருக்கும். பெரும்பாலும் இது 4 லைனா இருக்கும் எல்லா பலஸ்ருதி பாடல்களையும். இது வந்து பேசிக்குது. எல்லா பாடல்களையும் கடைசி பாட்டை வந்து இந்த மாதிரி பாடுவாங்க. பலஸ்ருதி பாடல்ன்றது அந்த காலத்துல அது ஒரு தொட்டு வழக்கமா இருந்தது. அது ஒரு இலக்கணமாகவும் இருந்திருக்கு. அது மாதிரி இந்த பாட்டு இப்ப பலஸ்ருதி பாடல் இதை சொல்றேன் பாருங்க. கார்மலி மேனி நிறத்து கண்ணபிரானை உகந்து வார்பலி கொங்கை யசோதை மஞ்சனம் ஆட்டிய வாற்றை பார்மலி தோல் புதுவை கோர் பட்டர்பிரான் சொன்ன பாடல் சீர்மலி செந்தமிழ் வல்லார் தீவினை யாதுமில்லவே. இது பாட்டு. பாத்தீங்கன்னா கார்மலி மேனி நிறத்து. கார்மலின்னா கரிய மேகம், கார்மலி மேனி. கார்னா மேகம், கார்மலி. மலின்றது வந்து அதை விட கருமையான அர்த்தம் இந்த இடத்துல. கார்மலி, கார் கருப்பு, மலிந்த கருப்பு, அதை விட பயங்கர கருப்பு, கண்ணங்கரையில் இருக்க கருப்பு. அந்த கார்மலி மேனி நிறத்து அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி ஒரு நிறத்தை கொண்டவனை கண்ணபிரான்றது பரமாத்மா கிருஷ்ணன் தெரியும். கண்ணபிரானை உகந்துன்னா அன்பு செலுத்தி, கண்ணபிரான் மேல அன்பு செலுத்தின்னு அர்த்தம். அன்பு செலுத்தி வார்மலி கொங்கை யசோதை. வார்மலி, வார்ன்றது வந்து கச்சம், இந்த இது கட்டுறது கச்சம். வார்மலி வளர்ந்து அந்த கச்சம் பெருசா இருக்கான். கச்சம் ஏன் பெருசா இருக்குன்னா அவனுடைய மார்பகங்கள் அந்த கச்சத்துக்கு அடங்கலையா. வார்மலி கொங்கை யசோதை ஏன் அடங்கலைன்னா கிருஷ்ணனை பார்த்த உடனே அவளுக்கு அந்த பால் ஊறிடுறதான். அவளோட மார்பகங்கள்ல பால் ஊறிடுறதான். அந்த பால் ஊறுறதுனால அது வந்து அந்த இது வந்து கச்சைக்கு அடங்காத பெருசாகிடுறதான் மார்பகங்கள். அதை சொல்றாரு இந்த இடத்துல. வார்மலி கொங்கை யசோதை மஞ்சனம் ஆட்டிய வாற்றை, அதாவது மஞ்சனம் திருமஞ்சனம், அவருக்கு வந்து பெருமாள் வந்து குளிப்பாட்டின அந்த ஆற்றைன்றது வந்து அந்த விதத்தை மஞ்சனம் மாட்டிய வாற்றை பார்மலி தொல் புதுவை கோல். பார்னா உலகம், மலி, பார்மலின்றது சொன்னேன் இல்லையா இப்பதான். அந்த விதம் அந்த மலின்றது விதத்துல அடங்காது. முதல்ல வந்து ஆற்றை மலி வந்து அது வந்து விதம், ஆற்றைன்றதுக்கு விதம். முதல்ல வந்து பாருங்க, மலின்றது வந்து அதை விட இந்த கருமையான கார்மலி மேரின்றது அது, அந்த கார்மலி. அது வார்மலின்றது வந்து அதுல வர மலி வருது பாருங்க. மலின்றது அந்த மலிக்கு வந்து வளர்ந்துன்னு பேரு. இது வந்து பார்மலின்றது வந்து பார்மலி உலகத்துல மலி வளர்ந்துருக்கிறது. 2வது. 3வது வந்து உலகம். பார்மலி அடங்காத, உலகத்துக்கு அடங்காத. பார்மலி தொல் உலகத்தை அடங்காதன்னா அந்த இடத்துல என்னன்னா அந்த கச்சைக்கு அடங்காதன்றது 2வது. 3வது அந்த உலகத்தோட அந்த புகழுக்கு அடங்காத, அதையெல்லாம் விட புகழ் பெற்றன்னு அர்த்தம். உலக புகழுக்கு அடங்காதன்னு அர்த்தம் அந்த இடத்துல. தொல்னா பழமையான, அதாவது சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு பழமையான. புதுவைன்றது ஸ்ரீவில்லிபுத்தூர். இப்பதான் அது பாண்டிச்சேரின்னு நம்ம சொல்றோம். பழங்காலத்துல புதுவைன்றதை வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் புதுவைன்னுவாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் தான் புதுவைன்றது. இப்பதான் அந்த இவங்க எல்லாம் இவங்க வந்திருக்காங்கல்ல திராவிடம், இவங்க பேசி அதையெல்லாம் புதுச்சேரியை புதுவைன்னு மாத்திட்டாங்க. பாண்டிச்சேரி புதுவைன்னு மாத்திட்டாங்க. அப்போ வந்து புதுவைனா ஸ்ரீவில்லிபுத்தூர் தான். நார்மலி புதுவை கோன்றது வந்து யாருன்னா புதுவைக்கு ராஜா, அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜா. பட்டர்பிரான் தான் சொன்னேன் இல்லையா, அந்த பெரியாழ்வார் வந்து ஊரெல்லாம் பேர் வாங்கி அந்த மாதிரி ஒரு இது வாங்கிட்டார் இல்லையா. அவரை வந்து ராஜா வந்து அவரையே பெரியாழ்வார் கதையில சொன்னேன் இல்லையா, அவர் பட்டத்து யானை உட்கார வச்சு இவர் அவருக்கு சேவம் பண்ணிட்டு வந்தாருன்னு. அப்ப அது மாதிரி ஒரு ராஜா, பார்மலி தொல் புதுவை கோன், அது மாதிரி ஒரு ராஜாவாக திகழ்ந்தார். அதுல இருந்து பெரியாழ்வாருக்கு பெரிய பேராயிடுது. அதனால பார்மலி புதுவை கோன், புதுவைக்கு தலைவனாக திகழ்ந்த பட்டர்பிரான்னா பெரியாழ்வார் சொன்ன பாடல், அவர் சொன்ன பாடல்கள். அதான் இந்த 10 பாட்டு இருக்கு இல்லையா, நீராட்டம் அந்த பாட்டு. சீர்மலி செந்தமிழ் வல்லார். சீர்னா சொல்லு இலக்கணங்கள் இருக்கு இல்லையா, இலக்கணம் மிகுந்த. மலின்னா இந்த இடத்துல மிகுந்த, இந்த இடத்துல மலின்றதுக்கு பேர் மிகுந்த அப்படின்னு எடுத்துக்கணும். அதான் சீர்மலி. செந்தமிழ்
இலக்கண சத்தம் கரெக்டா இருக்கும். சீர்மொழின்றது இலக்கண சுத்தியோட நிறைஞ்சிருக்கிறத அப்படின்னு இலக்கணம் மாறாதன்னு சொல்லணும். சீர்மொழி செந்தமிழ் வல்லார். செந்தமிழ்ன்றது என்னன்னா செந்தமிழ் இப்ப இவங்க செந்தமிழ் சொல்றாங்களே அது இல்ல. ஆனா இந்த இந்த நம்ம செந்தமிழ்ன்றது ஆக்சுவலா அந்த காலத்தையே யோசிச்சுட்டாங்க. அது செந்தமிழ்ன்றதுக்கு என்ன அர்த்தம் சொல்லிருக்காங்கன்னு பாருங்க அந்த காலத்துல. செந்தமிழ்ன்றது என்னன்னா அர்த்தம் தானே வெளிவந்து பிரகாசிக்கும் தமிழம். நீங்க அந்த வார்த்தையை சொன்ன உடனேயே அதனுடைய அர்த்தம் வெளியில தெரிஞ்சு எல்லாருக்கும் ஆஹா அருமையா இருக்கே அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குமா. அதுதான் அதுக்கு பேர் தான் செந்தமிழ் பேரு. இவங்க சொல்ற செந்தமிழ் இல்ல, அவங்க சொல்ற செந்தமிழ் தான். சீர்மிகு சீர்மறி செந்தமிழ் வல்லார். அந்த மாதிரி அந்த மாதிரி பாட்டு அந்த மாதிரி இலக்கணங்கள் தானே புரியக்கூடிய நம்ம இந்த பாட்டுல பார்த்தோம். நிறைய விஷயங்கள் நமக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா. பாட்டை படிக்கும் போதே புரிஞ்சிருச்சு. அர்த்தத்தை பிரிச்சு பிரிச்சு ஒவ்வொரு வார்த்தையை பிரிச்சு பிரிச்சு வேர்டு பை வேர்டு பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா அர்த்தம் புரிஞ்சது இல்லையா. அதுதான் சொல்றாருங்க. சீர்மலி செந்தமிழ் வல்லார் தீவினை யாதும் இல்லரே. இந்த பாட்டு 10 பாட்டை நல்லா படிச்சிருந்தாள்னா அவளுக்கு அதுல சிறந்து விளங்கினாள்னா நல்லா படிச்சு அதுல அற கற்று தெரிந்தவர்களாக இருந்தா தீவினை அவங்க அதை படிச்ச உடனேயே அவங்களுடைய தீவினை எல்லாம் போயிடுமா. தீவினை எல்லாம் போய் தீவினை தீவினை யாதும் இல்லவே தீவினைகள்லாம் இல்லாத உத்தமர்களா தூய்மையானவர்களா மாறிடுவாங்க. இந்த பாட்டை படிச்சாலே தூய்மையானவர்களா ஆயிடுவாங்க. அவங்களோட பாவங்கள்லாம் கரைஞ்சிடும்னு அர்த்தம். தேங்க்யூ. நாளைக்கு என்ன பார்ப்போம். தேங்க்யூ.